அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்மரி விங்ஸ் ஆஃப் ஃபயரில் சாப்டர் 3. இது வந்து ஆட்டோபயோகிராஃபி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடையது. இது ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கானது. இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் 1 and 2ல் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் சாப்டர் 3லையும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அவர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இயற்கையை அழகாக ரசிச்சுட்டே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஷன் பற்றி நினச்சிட்டே போகிறாரு. கடைசியாக டெல்லி போய் ரீச் ஆகிறாரு. 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ அண்ட் இன்னொன்று வந்து ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ, ரெண்டுமே வந்து அட்டன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட விருப்பம் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ ஆனால் வந்து அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு 8 மெம்பர்ஸை மட்டும்தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து 9th பிளேஸில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அவரோட ட்ரீம் அப்படியே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ நேராக என்ன பண்ணுறாருனா ரிஷிகேஷ் போகிறாரு. அங்கே கங்கையில் குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் வந்து சிவானந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே சிவானந்த சுவாமிகளை மீட் பண்ணுறாரு. சிவானந்த சுவாமிகள் கிட்ட வந்து தன்னோட விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி அவர்கள் இவர்கிட்ட வந்து யூ ஹவ் டு அக்செப்ட் த டெஸ்டினி, உனக்கு என்னென்னு விதிச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ ஃபெயிலியரை பற்றி நினைக்காத, அதை சுத்தமாக மறந்துடு. நெக்ஸ்ட் வந்து உன்னோட விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட வந்து அர்ப்பணிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு. கலாமும் டெல்லிக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுறாரு. அந்த இடத்துல வந்து சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்றதுக்கான போஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து அவர் வந்து 250 ரூபா வந்து சேலரியாக வாங்குறாரு. அது வந்து நடந்தது 1958ல். நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஐ வாஸ் நாட் ஃப்ளையிங், அதாவது அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைட்டில் வந்து பறக்கணும்னு நினச்சாரு. அட்லீஸ்ட் அந்த பறக்கிறதுக்கு முடியலனாலும் அது ரிலேட்டடான ஒர்க், அதாவது அதை டிசைன் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அவருக்கு. யாரோட பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர் வரதராஜன் அவர்களோட. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹி வாஸ் சென்ட் டு கான்பூர் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்மமெண்ட் டெஸ்டிங் யூனிட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஃபுட்டும் வெதரும் வந்து செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து அவரை பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துலையும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து வரலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் டீம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஹோவர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு இதுவை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து விகே கிருஷ்ண மேனன் அப்படின்றவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கார். இவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கெல்லாம் அவரோட சீனியர்ஸ் எல்லாரும் வந்து இவரோட ஒர்க்கை வந்து சாட்டிஸ்ஃபைடாக சொல்லனாலும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாரு. இன்னொரு ரைடுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் ஆனால் அந்த டைமில் வந்து அவர் இல்லை. அந்த டைமில் வந்து அவர் அவுட் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது அந்த ஒர்க் அந்த போஸ்டிங்லேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் அதனால் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகிடுதுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. அதை வந்து ஒரு மூலையில் எடுத்து வைக்கிற மாதிரி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நினச்ச விஷயம் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோன்னா அதுவும் கிடைக்கல, நம்ம பெஸ்ட்டாக டிசைன் பண்ண ஒரு விஷயமும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸ் வந்து அவருக்கு ரிமெம்பர் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ் அப்படின்ட்டு பைபிளில் இருந்த கோட்டும், நெக்ஸ்ட்டு சீக் த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் சீக் செட் யூ ஃப்ரீ அப்படின்ற பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்கள் சொன்ன விஷயத்தையும் வந்து அவர் நினைவுக்கு கொண்டுட்டு வராரு. ஒரு நாள் டாக்டர் மெதிரத்தா அப்படின்ற, அதாவது அவரோட ஹையர் அஃபிஷியல் வந்து இவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஓகே நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தியே அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, நாளைக்கு ஒரு விசிட்டர் வராரு, அதை ரெடி பண்ணி வை, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டர் வராரு. இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. விசிட்டர் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இவர் ஆன்சர் பண்ணுறாரு. அப்புறம் அந்த விசிட்டர் என்ன சொல்கிறாரு, ஓகே நம்ம இதில் ஒரு ரைட் போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா வந்து அவர் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயம் வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறது அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் பறக்கும்போது அவங்க ஆக்சுவலாக ஃப்ளை பண்ணுற மாதிரியே இல்லையா, அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் தெரியுது அவர் தான் வந்து எம்ஜிகே மேனன், டைரக்டரேட் ஆஃப் தி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்ட்டு தெரியுது. ஒரு வாரம் கழித்து இவரை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காகனா ராக்கெட் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்காக. கலாம் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாமே போகிறாரு. ஆனால் கூட பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்களோட வாய்ஸ் பகவத்கீதாலேருந்து கோட் பண்ணது அவருக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா வந்து அதாவது வேர்ச்சுவஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எந்த கெடுதலும் வந்து
நம்மளுக்கு நெருங்காது அப்படின்ற வார்த்தைகளை வந்து அவர் நினைவு கூர்றாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாரு. இவரை இன்டர்வியூ பண்ணது பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் வித் எம்ஜிகே மேனன் அண்ட் மிஸ்டர் சரஃப். நெக்ஸ்ட்டு வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் ராக்கெட் இன்ஜினியர் அட் இன்கோஸ்பேர் அப்படின்ற இதுக்கு வந்து ராக்கெட் இன்ஜினியராக வந்து செலக்ட் ஆகிறாரு. ஆனால் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்த அந்த ஒர்க் ப்ரெஷர் இந்த இடத்துல இல்லை, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு இதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் தேவைப்படுது, ஒரு பிளேஸ் தேவைப்படுது, ஒரு இடம் தேவைப்படுது ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கான பெஸ்ட் பிளேஸாக வந்து எந்த இடத்த தும்பா அப்படின்ற இடத்த வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக மக்கள் வாழ்கிற இடமா இருந்தது, ஒரு ஃபேமஸான சர்ச் கூட இருந்தது. ஸோ அதனால் வந்து வெக்கேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் கூட கே மாதவன் நாயர் கலெக்டர் ஆஃப் திருவனந்தபுரம் அந்த டைமில் இருந்தவரும், அதுக்கப்புறமா டெரீரா அப்படின்ற ஒரு ரெவரண்ட் அவரும் வந்து சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடம் அவங்க கேட்ட அந்த இடத்த வந்து வெக்கேட் பண்ணி கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இடத்த வெக்கேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்ச் தான் வந்து லேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரூம் வந்து டேர்ன் இன்ட்டு கலாமோட லெபார்ட்ரியாக மாறிச்சு. பிஷப்போட ரூம் வந்து டிசைன் அண்ட் ட்ராயிங் ஆஃபீஸாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் சர்ச் வந்து இப்போ வந்து அந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்பேஸ் மியூசியமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இவரை வந்து ஒரு 6 months ட்ரைனிங்காக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. அவர் வந்து அவர் வந்து மாஸ்க்கு கூட்டு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறாரு கடவுளுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டைமில் வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடோட பவர் வந்து இவருக்கு, அதாவது அவங்க அப்பாவுக்கு போய் அவங்க அப்பா கிட்டேருந்து இவருக்கு வந்து மறுபடியும் காட் கிட்டேயே திரும்பி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதான். கடைசியாக வந்து சம்சுதீன் அந்த அஹமத் ஜலாலுதீன் 2 பேருமே வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் இவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் அவர் ரொம்ப மனசார வந்து தேங்க் பண்ணிக்கிறாரு. ஸோ இதோட சாப்டர் 3 முடியுது. ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கானது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 மூணுமே வந்து நல்லா படிச்சுக்குங்க. ஆக்சுவலாக வந்து சாப்டர் வைஸ் கேட்பாங்களா இல்லை ஜென்ரலாக கேட்பாங்களா தெரியல. சாப்டர் வைஸ் கேட்டாங்கன்னா சாப்டர் வைஸ் சம்மரி எழுதுங்க. பட் வந்து ஜென்ரலாக 3 சம்மரியும் சேர்த்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சம்மரியாக எழுதிடுங்க. சரிங்களா? வேற ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.